கூடுதலாக இன்னும் சில நாட்களில் நாம ஓட்டு போடக்கூடிய இடத்துல இருக்கிறோம். யாருக்கு போடணும்னு சொல்வதற்கான இடம் இது இல்லை, அதை பேசுவதற்கு நான் வரல, நமக்கு அது தேவையில்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது. யார் இங்கு பாசிச சக்திகளை விதைத்து கொண்டு இருக்கிறார்களோ, வடமாநிலங்களில் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை, கிறிஸ்தவ சமுதாயத்தை ஜெய் ஸ்ரீராமை சொல்லியோ மாட்டுக்கரியை சொல்லியோ கொன்றவர்கள், பள்ளியை இடித்தவர்கள், குஜராத்திலே 2000-3000 முஸ்லிம்களை கருவறுத்தவர்கள், முஸ்லிம் பெண்களை ஹிஜாபு போட விடாமல் தடுத்தவர்கள், எல்லா விதமான மத உரிமைகளில் தலையிட்டவர்கள், மக்களுக்கு தேவையான எந்த அடிப்படை வசதிகளை பற்றியும் கேட்காதவர்கள் அடுத்து கால் உண்ட நிற்கிறாங்க. இவர் 2வது இடத்துல வந்துட்டானா அடுத்த முறை முதல் இடத்துக்கு வருவான். அவன் திட்டம் இப்ப முதல் இடமே இல்லை, அவன் 2வது இடம் வரணுங்கிறதான் திட்டம். இப்ப அவன் 2வது இடத்தை அவன் அடைவான், அடுத்த முறை அவன் முதல் இடத்தை அடைவான். யார் இந்த பாசிசத்தை உள்ள கொண்டு வரானோ அவன் ஒரு காலமும் இந்த தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழலை தமிழக மக்கள் உருவாக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நம்மை ஆளக்கூடியவர்கள் கெட்டவர்களா நல்லவர்களா என்று பார்க்கிற இடம் அல்ல இது. இப்பதான் முஸ்லீம் சமுதாயம் ஒன்னு நிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, இப்படி எல்லாம் கண்கொள்ளா காட்சி, இதெல்லாம் எல்லா பையனும் ஒன்று சேர்ந்து நிக்கிறது, இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. இப்ப இந்த நேரத்தில் இது மாதிரி தற்குறித்தனமான சில காரியத்தில் நம்ம ஈடுபட்டு அது ஓட்டை பிரித்து அது இன்னொரு கெட்டவர்களை, கேடு கெட்டவர்களை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வழிகளை அமைந்து விடக்கூடாது. இப்ப வரைக்குமே ஓரளவு நமக்கு ஃபேவரான ஒரு நிலையில மத ரீதியாக மக்களை பிரித்து பார்க்காத ஒரு ஆட்சி அமைந்திருக்கும் போதே திருப்பரங்குன்றத்தில் எவ்வளவு பெரிய சதி வேலைகளை செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை இவர்கள் வந்தால், பாசிசம் இங்கு கால் ஊன்றினால் நடக்கிற விபரீதங்கள் இதைவிட கொடிய நிகழ்வாக மாறிவிடும் என்பதை உங்களுக்கு அந்த எச்சரிக்கையை தான் நாம் நினைவுபடுத்துகிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.